முடிஞ்சிருச்சா? ஆமா, இன்னைக்கு கோயில் உதயம் முடிஞ்சிருச்சு. அதான் என்னது இது புதுசா பாக்குற? சின்ன வயசுல பார்த்த கீதாவுக்கு இப்ப நீ புதுசா தானே இருக்க. அன்னைக்கு என்ன பார்த்ததும் உனக்கு அடையாளம் தெரிஞ்சதா? என்ன மட்டும் உனக்கு அடையாளம் தெரிஞ்சுதா? அன்னைக்கு ஆத்துப்பாரத்தை கடந்து வரும்போது நாயனத்தோட ஆலாபனையை கேட்டேன். அதை வாசித்து நீதான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். உன் எத்தனை வருஷமா பார்க்காம இருந்தாலும் உன் பாட்டு என் காதுல கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஜென்ம ஜென்மத்துக்கும் அது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க எல்லாம் ஊர் விட்டு போனதுல இருந்து அப்பா கோயிலுக்கே வருதில்ல தெரியுமா? அவருக்கு பயந்துட்டு நானும் வருதில்ல. இன்னைக்கு அப்பா டவுனுக்கு போயிருக்காங்க, அதான் வந்தேன். உன்னை பத்தியோ குருநாதரை பத்தியோ பேச்சு எடுத்தா அப்பா பத்திட்டு வரும். அதனால அந்த பேச்சே எடுக்கிறது இல்ல. நான் உண்டு, என் ஸ்கூல் உண்டு, என் பாட புஸ்தகம் உண்டுன்னு அப்படியே இருந்துட்டேன். எப்பா தோணுச்சுன்னா நம்ம சின்ன வயசுல ஆடுவோமே, ஆத்து மணல், மரப்பாலம், தென்னந்தோப்பு, இதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவேன். நீ எப்பா இதெல்லாம் நினைச்சு பாப்பியா சேது? அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தான், சுவையோடு கவிதைகள் தான், தமிழே நாளும் நீ பாடு, தமிழே நாளும் நீ பாடு. அப்படி இல்லப்பா, தம்பி அவள் நல்லா அழகா பண்ணான்னு பார்த்தியா? தமிழே நாளும் நீ பாடு, இங்க பாடு. தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனது இதே, இங்க பாடுங்க. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே.
ஏ சேது கை விடு. ஏய் கிள்ளாத. ஏ சேது விடு. ஏன் சேது கண்ணு கலங்குது? ஒண்ணுமில்ல கீதா. அப்பா இந்நேரம் டவுன்ல இருந்து வந்திருப்பாங்க. நான் போயிட்டு வரேன். சேது, இன்னும் தாண்டவம் இருக்கு. சாமி சபைக்கு போயாகணும். இங்கேயே எல்லாத்தையும் வாசி முடிச்சிடாத. கீதா, சேது, உங்க அப்பா ஊரை விட்டு போய் பேரை கெடுத்துக்கிட்டான். நீ உள்ளூர்லயே பேரை கெடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? நிலைமைக்கு மீறின ஆசைகளை வச்சுக்கிட்டு தகுதிக்கு மீறின இடத்துல பார்வை போகுதா? பண்ணையார் பார்த்தாரே ஒரு பார்வை, அது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அது உனக்கு உரைச்சிருந்தா ரொம்ப சரி. இந்த வர்ற தெய்வத்துக்கு முன்னால தேங்காய் உடைக்கிறதாண்டா என் தொழில். என் பேச்சு அப்படித்தாண்டா இருக்கும். எந்த நிலையில நிக்கிறோம், யார் வீட்டு உப்பு திங்கிறோம், அதுக்கே தோல்வி பண்ணலாமாடா? நினைச்சு பாருடா, நல்லா நினைச்சு பாரு. அப்பா டவுனுக்கு போயிருக்காரா? ஆமா. அதனாலதான் என்ன பார்க்க கோயிலுக்கு போயிருந்தியா? ஆமா. அங்க இல்லைன்னதும் நேரம் இங்க வந்துட்டியா? பாட்டு கேட்கவா?
என்ன சேது இப்படி கேக்குற? இனிமே என் பாட்டு கேட்கவோ வாசிப்பு கேட்கவோ இங்க வராத கீதா. சின்ன வயசுல கை கொடுத்துட்டு ஆடணும் பாடணும், அப்ப யாரும் தப்பா நினைக்கல, தப்பா பேசல. ஆனா இப்ப பேசுவாங்க. நீ இந்த நேரத்துல என்ன பார்க்க வந்து என் பெயரை கெடுத்துறாரு, என் பொழப்பையும் கெடுத்துறாரு. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். இனி எந்த நினைப்புக்கு இடம் கொடுக்காம கோயிலே கதின்னு இருந்துட போறேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் இனி எனக்கு கோயில் தான். சேது, நான் உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில வரல. உன் வாசிப்பு கேட்கணும்னு தான் வந்தேன். அதுக்கு கூடவா நேரம் காலம் வயசு பருவம் எல்லாம் இருக்கு? அத கூடவா ஊர் தப்பா பேசும்? அப்படி அவங்க பேசுவாங்க, அதனால உனக்கு பாதகம்னா இனிமே நான் வரல சேது. நான் டவுனுக்கு போற நாள்ல தான் உனக்கு கோயிலுக்கு போக தோணுதா? அதுவும் தனியா? நாயனம் கேட்க கோயிலுக்கு போறது, அவன் அங்க இல்லைன்னா வீட்டுக்கு போறதா? எல்லாம் எனக்கு தெரியும். நானும் அருணாசலத்தோட பாட்டு நாயினம் எல்லாம் கேட்டு ரசிச்சவன் தான். அதனால அவனோட சரிசமா பழகினவன் தான். அவன் ஊரை விட்ட ஓடினப்ப நானுமா ஓடிட்டேன். அவன் குடிச்சான், கூத்தி வச்சுக்கிட்டான், நானுமா வச்சுக்கிட்டேன். பழக்கங்கிறது வேற, உறவு முறைங்கிறது வேற. சின்னஞ்சிறுசா இருந்தீங்க, ஆண்ணீங்க, பாண்ணீங்க, இப்ப வளர்ந்து பெரியவங்களா ஆயிட்டீங்க. இனிமே கோயிலு நாயினம் சேதுன்னு கேள்விப்பட்டேன், வெட்டி கூறு போட்டுருவேன். ஜாக்கிரதை. கோலம் கோத்தர அறிஞ்சு நடந்துக்க.